நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு மொபைல் நம்பர்ல ஜீரோ இருந்தா டேஞ்சரு, ஆபத்து, விபத்து, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஜீரோ யாருக்கெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நிறைய பேருக்கு மொபைல் நம்பர்ல ஜீரோ இருந்தா டேஞ்சரு, ஆபத்து, விபத்து, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஜீரோ யாருக்கெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, மொபைல் நம்பர்ல 10 நம்பர் இருக்கும். அந்த 10 நம்பர்ல எங்க வேணா ஜீரோ வரலாம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, எங்க வேணா ஜீரோ வரலாம். ஆனா அந்த ஜீரோக்கு முன்னாடி பின்னாடி என்ன நம்பர் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். சரி, உங்க ஜாதகத்துல இங்க பாருங்க, உங்க ஜாதகத்துல 1, 5, 9 நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1, 5, 9 அப்புறம் 10, 11, 12 இந்த 6 இடங்கள்ல மாந்தி எப்படிங்க, இந்த 6 இடங்கள்ல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மொபைல் நம்பர்ல ஜீரோ தாராளமா வரலாம். அவங்களெல்லாம் ஒன்னும் பண்ணாது. சரிங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீரோ அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். லக்னத்துல மாந்தி இருந்தாலும், 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும், 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும், 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும், 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும், 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் உங்க மொபைல் நம்பர்ல ஜீரோன்னு வரலாம். இங்க பாருங்க, ஒரு ஜீரோ வரலாம், 2 ஜீரோ வரலாம், 2 ஜீரோ சேர்ந்து வரலாம். பாருங்க, 2 ஜீரோ சேர்ந்து வரலாம், 04ன்னு வரலாம். ஆனா 4 ஜீரோன்னு வரக்கூடாது, அதாவது 40ன்னு வரக்கூடாது. ஒரு சில எண்கள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நல்ல எண்கள், தீய எண்கள்னு இருக்கு. சரிங்களா? நமக்கு லட்சக்கணக்கான நம்பர் இருக்கு. ஆனா என்ன நம்பர் நம்ம உபயோகப்படுத்துறோமோ அது சார்ந்த நன்மைகள் நமக்கு நடக்கும், அது சார்ந்த தீமைகளும் நமக்கு நடக்கும். இங்க பாருங்க, ஒருத்தனுக்கு செய்வனை செஞ்சா எந்த அளவுக்கு ஒருத்தன் பாதிப்பானோ அதை விட மோசமா ஒரு மோசமான நம்பர் வாங்கி நீங்க அவனுக்கு கிஃப்டா கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் அதை வாங்கி யூஸ் பண்ணானா அவன் அவ்வளவுதான், அம்போ சிவசம்போன்னு போய் சேர்ந்துருவான். இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு நடு ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமை கூட ஆயிடும். ஏன்னா எண்கள் அவ்வளவு மோசமான எண்கள் இருக்கு. இது பாருங்க, மாந்திரீகம், தாந்திரீகம்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்வன பில்லி சூனியன் வைக்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த எண்கள்லயே சூனிய எண்கள்னு இருக்கு. அந்த மாதிரி எண்கள் எல்லாம் யாருமே பயன்படுத்தக்கூடாது. அதுக்காகதான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு தூரம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நம்பர்ல 2 ஜீரோ இருக்கு ஆகாது, 4 ஜீரோ இருக்கு ஆகாது, 1 ஜீரோ இருக்குது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? யாருக்கு ஆகாது, யாருக்கு ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 10 நம்பர் இருக்கு அப்படின்னா உங்க மொபைல் நம்பர்ல கண்டினியூவா 2 ஜீரோ எந்த இடத்துல வேணா வரலாம். இங்க பாருங்க, 2 நம்பரை பிரிங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர், அடுத்த 2 நம்பர், அடுத்த 2 நம்பர், அடுத்த 2 நம்பர், அடுத்த 2 நம்பர், 10 நம்பர் கூட்டுனா 2 நம்பர் வரும். அந்த கடைசியில 0 0 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டார்டிங்லயும் 0 0 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2வது வரலாம், 3வது வரலாம், 4வது வரலாம், 5வது வரலாம். எங்க வேணா 0 0ன்னு வரலாம். அதே மாதிரி ஒரு சில எண்கள் கூட ஜீரோ வரலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நவ கிரகங்கள் யார் யாருன்னு தெரியும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன எண்கள்னு தெரியும். சரிங்களா? உங்க ஜாதகத்துல மாந்திங்கிறவரு என்ன கிரகத்து கூட சேர்ந்திருக்காருன்னு பாருங்க. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி கூட சேர்ந்திருக்காரு அப்படின்னா சனிக்கு உண்டான எண் 8. அப்ப 08ன்னு வரலாம், 80ன்னு வரலாம். சரிங்களா? அதுவே சூரியன் கூட சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்களேன், சூரியனுக்கு உண்டான நம்பர் என்னங்க? 1. அப்ப 1 0ன்னு வந்தா 10ன்னு ஆகும். ஓகே, 0 1ன்னு வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள இருக்கு. இதுல நல்லது கெட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சு நம்பர் எடுக்கிறது வேற. ஆனா யார் யாருக்கு ஜீரோ வரலாம், யார் யாருக்கு வரக்கூடாதுங்கிறது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, மாந்தி உங்களுக்கு 1, 5, 9ல இருந்தாலும் 10, 11, 12ல இருந்தாலும் உங்க மொபைல் நம்பர்ல ஜீரோ இருந்தா உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க. நீங்க பயந்துட்டு இதை மாத்தணும், அதை மாத்தணும், அப்படியா இப்படியானாலும் நீங்க நினைக்கவே வேண்டாம். வண்டி நம்பர்ல இருந்தாலும் அப்படித்தான், புரிஞ்சுக்கோங்க. வண்டி வாகனம் சரி, இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மாந்திக்கு உண்டான பரிகாரம் தான். எப்படி ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த கிரகத்துக்கு போய் நம்ம பரிகாரம் பண்றோமோ அதே மாதிரி மாந்தி தோசை பரிகாரம் தான் இது. கேரளால இருக்கு ஒரு கோயில், அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அது செஞ்சுட்டு வருவாங்க.
அந்த மாதிரி நம்ம அங்க போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எண்கள்லயே நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிறோம். நம்ம என்ன சொன்னோம், இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களால நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரமேட்ல நம்பர் எழுதுனா அது அதுக்கு உண்டான வேலை நடக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்க நம்பர் வந்து 00 நல்லா எழுத வேண்டியது இல்ல. நீங்க எப்பவுமே பர்மனண்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னால அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி நீங்க கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால யாரும் உங்க மொபைல் நம்பர்ல 00 இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பாருங்க, யாராவது மொபைல் நம்பர்ல 00 இருக்கு பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். உங்க ஜாதக அமைப்புல இந்த மாதிரி எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி தொடர்பு எதுவும் இல்ல சார், அப்ப நான் பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க 00 பயன்படுத்தினா உங்களுக்கு தொந்தரவு தான். சரிங்களா? அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜீரோவே இல்லாம பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு தெரியாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து எடுத்து கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, ஜாதகத்தை பார்த்து எடுக்காதவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பார்த்து பார்த்து நிறைய எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் பயன்படுத்திட்டு சார் நாங்க எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லது பண்ணும் எந்த கிரகம் நல்லது பண்ணாதுங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்தினாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுனா மேலும் மாந்தி சம்பந்தப்பட்ட ஜீரோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது நான் வந்து பதில் சொல்றேன். சரிங்களா? மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.